அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி மொழிகளில் தடை செய்யப்பட்டவை பாகம் 2. பலன் உறுதிப்படுத்துவதற்கு முன்னர் பழங்களை விற்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலன் உறுதிப்படுத்துவதற்கு முன்னர் பழங்களை விற்பதை தடுத்துள்ளார்கள். அவர்களிடத்தில் பலன் உறுதிப்படுத்துவது என்றால் என்ன என்று கேட்கப்பட்டது. அப்பழங்கள் பாழாகும் நிலையில் கடந்து விடுவதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 1486வது ஹதீஸ் மற்றும் 2184வது ஹதீஸ் மற்றும் 2194வது ஹதீஸ் மற்றும் முஸ்லீம் என்னும் நூலில் 3078வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். தொடர் நோன்பிற்கு தடை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு துறக்காமல் தொடர் நோன்பு நோற்றார்கள். மக்களும் அவ்வாறு தொடர் நோன்பு நோற்றார்கள். இது மக்களுக்கு சிரமமாக இருந்தது. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் தொடர் நோன்பு நோற்க தடை விதித்தார்கள். நபி தோழர்கள், நீங்கள் மட்டும் தொடர் நோன்பு நோக்கிறீர்களே என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை போன்றவன் அல்லன். இறைவன் தரப்பிலிருந்து உணவும் பருகவும் எனக்கு வழங்கப்படுகிறது என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 1922, 1962 மற்றும் முஸ்லீம் என்னும் நூலில் 2010வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு நோக்கக்கூடாது. உங்களில் எவரும் வெள்ளிக்கிழமைக்கு முன் ஒரு நாளைக்கு சேர்க்காமல் அல்லது அதற்கு பின் ஒரு நாளைக்கு சேர்க்காமல் நோன்பு நோக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 1985வது ஹதீஸாகவும் முஸ்லீமில் 2102வது ஹதீஸாகவும் நாம் பார்க்கலாம். மர்ம உறுப்பு வெளியில் தெரியுமாறு ஆடை அணியக்கூடாது. ஒரே துணியை உடலில் சுற்றி கொண்டு அதன் ஒரு முனையை ஒரு தோளில் போட்டுக்கொண்டு மற்றொரு தோல் பகுதியை திறந்தவாறு விட்டுவிடுவதையும், இஸ்திமாலு சமாவு, ஒரே துணியால் தம் முதுகையும் முழங்கால்களையும் போர்த்தி கொண்டு மர்ம உறுப்பு வெளியே தெரியுமாறு குத்துக்கட்டு அமர்வதையும் ஹிதிஃபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 5822, 367, 368 மற்றும் முஸ்லீம் என்னும் நூலில் 4261வது ஹதீஸாக பார்க்கலாம். இரு பெரு நாட்களில் நோன்பு நோக்க தடை.
இவ்விரு நாட்களில் நோன்பு நோற்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தனர். அவை நோன்பை முடித்து பெருநாள் கொண்டாடும் ஈதுல் ஃபித்ரு தினமும் குர்பானி இறைச்சியை நீங்கள் சாப்பிடும் ஈதுல் அல்ஹாவும் தினமும் ஆகும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியில் 1990வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். வட்டி தடை. வட்டி வாங்குவதையும் கொடுப்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியில் 2086வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். உணவுப் பொருட்கள் கையில் கிடைக்கும் முன் விற்பனை செய்யக்கூடாது. ஒருவர் உணவுப் பொருளை வாங்கினால் அது முழுமையாக அவரது கைக்கு வந்து சேராமல் அதை அவர் விற்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 2126வது ஹதீஸாக நாம் பார்க்கலாம். மேற்கொண்ட ஹதீஸுகளிலிருந்து நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து நாம் விலகி இறை அருளை பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.